माता की भारत माता की भारत माता की மருது பாண்டியர் புகழ் மருது பாண்டியர் புகழ் மருது பாண்டியர் புகழ் भारत माता की वंदे वंदे भारत माता की I not only oppose RSS, I oppose Indian state. அதாவது I oppose central government ஒரு ஆள் சொன்னான்னா நான் புரிஞ்சுக்கலாம். மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு யாருக்கு வேணாலும் ரைட் இருக்கு. ஆனா ஒருத்தன் பேசுறான், அவன் எதிர்கட்சி தலைவராக இருக்கான். இந்தியன் ஸ்டேட், நான் இந்திய தேசத்தை எதிர்க்கிறேன்னு சொல்றவர் பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர். சரி, இன்னைக்கு இந்த ஜம்பு தீப பிரகடனம் 1801 ஜூன் 16 ஜம்பு தீப பிரகடனம் மருது சகோதரர்களால் பிரகடனம் செய்யப்பட்டது. அது என்ன, அது ஏன் இந்த அரசாங்கத்துக்கு இந்த காவல்துறைக்கு பிடிக்கல அப்படிங்கிறத நம்ம சுலபமாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இல்லை சுயாட்சின்னு. ஆனால் இப்போ இருக்கிற மக்களுக்கு, இளைஞர்களுக்கு தெரியாது. 1900 அறிவிக்கப்பட்டது. என்ன இதன் பின்னணி என்ன? நாம் இப்போ கோவிலுக்கு போகிறோம். கோவிலுக்கு போனால் சங்கல்பம் செய்கிறோம். அதில் என்ன சொல்கிறான்? ஜம்பு தீபே பாரத கண்டே பரதபக்ஷே, எங்கெங்கே இருக்கு இந்த தேசம் என்னன்றதை பற்றி சொல்லும் பொழுது இது ஜம்பு தீபம். இது சங்ககால இலக்கியங்களில் இது நாவலத்தீவு. ஜம்பு தீபம்னா அர்த்தம் அதுதான். ஜாமுன்னு சொல்லி நம்ம கடையில் பழம் வாங்குறோம், அதுதான் நவாப். அந்த நாவலத்தீவு ஜம்பு தீபம் அப்படின்னா மருது சகோதரர்களுடைய பிரகடனம் முழு பாரத தேசத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு, நீங்க பார்த்தா எந்த மாதிரி சூழ்நிலையில மருது சகோதரர்கள் அந்த மாதிரி பிரகடனம் செய்யறாங்கன்னு சொன்னா, கர்நாடக நவாப் முகமது அலி சகோதரியின் வீட்டுக்காரர் ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கிறது. முகமது அலிக்கு ஆங்கிலேயர்கள் உதவி செய்கிறாங்க. ஆனால் அவருடைய சகோதரியின் கணவனுக்கு பிரெஞ்சு உதவி செய்யுது. ஆனால் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அதனால் இந்த முகமது அலி எல்லா பாளையக்காரர்களும் வந்து ஆங்கிலேயனுக்கு கப்பம் கட்டணும் அப்படின்னு உத்தரவிடுகிறான். அதை எதிர்த்து தான் ஜம்பு தீப பிரகடனம். இந்த ஜம்பு தீபம் அப்படின்னா பாரத நாடு. இந்த பாரத நாடு முழுவதும் ஆங்கிலேயர்கள் அடித்து விரட்டப்பட வேண்டும். அது மட்டுமில்ல, அந்த ஜம்பு தீப பிரகடனத்தில் அவங்க என்ன சொல்றாங்க? வெள்ளைக்காரன் காலை நக்கி கொண்டிருப்பவன் நாயை விட மோசமானது. அது இப்ப இருக்கிற ஆட்சியாளரை தைக்குமா தைக்காம. அப்ப நமக்கு மைக் வச்சுக்க அனுமதி கொடுப்பாங்களா? ஏன்னா நான் ஆதாரம் இல்லாத பேசவே மாட்டான் ராஜா. அப்படி ஆதாரத்தோட பேசுறதுனாலதான் ரொம்ப பயல்களுக்கு எல்லா இடமும் எரியுது. நீங்க 1944 திராவிடர் கழகத்தினுடைய மாநாடு சேலத்துல முதல் மாநாடு நடக்குது. ஈவேரா தலைமையில. யாரு ஈவேரன்னா? யாரு? வெள்ளையன் கைக்கூலி, தேச துரோகி. அது நமக்கு ரெண்டாவது கருத்தே வேண்டாம். ஈவேராவை போல ஒரு மிகப்பெரிய தேச துரோகி யாரும் கிடையாது. அந்த தேச துரோகிகள் மாநாட்டில் தீர்மானம் போடுறாங்க. இப்ப நான் சொல்றது ஒரு வார்த்தை கூட என்னோட வார்த்தை இல்லை. ஈவேரா தலைமையில் போட்ட தீர்மானத்தின் வரிகள். வெள்ளையன் வெளியேற வேண்டுமா? காந்தியார் சொல்லுகிறார். காந்தியாருக்கு நல்ல